ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் ஆர்கிடெக்ட். நம்ம டிவி யூனிட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யூனிட் வந்து ஃபஸ்ட்டு நான் சென்டிமீட்டர் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்களும் போய்ட்டு ஃபேமிலி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இங்கிலீஷ் போய்ட்டு மெட்ரிக் ஜெனரிக் ஆல் பேஸ்டு அதை செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம ரெடிமேடாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டாக்க நம்ம வந்து எங்கே வேணாலும் ப்ராஜெக்டில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து டிவி யூனிட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ யூனிட் சென்டிமீட்டர் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது அதோடய எக்ஸ்ட்ரூஷன் வாலில் இருந்து அது எக்ஸ்ட்ரூஷன் டைமென்ஷன்ஸ் நம்ம வந்து செட் பண்ணோம். சென்டரில் வந்து 12 சென்டிமீட்டர், இங்கே அந்த ப்ரொஜெக்டில் வந்து கரெக்டாக ஒரு 15 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு 15 சென்டிமீட்டர். ஸோ அது வாலில் இருந்து எக்ஸ்ட்ரூஷன் ஆகக்கூடிய வந்தது. அடுத்து வந்து ஹைட்டை வந்து மென்ஷன் பேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக சில ரெஃபரன்ஸ் பிளேன்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோர்லேருந்து 5 சென்டிமீட்டர், இது ஒரு 200 சென்டிமீட்டர், டோட்டல் ஹைட்டு 200 சென்டிமீட்டர். இது ஒரு 20 சென்டிமீட்டர், ஒரு 12 சென்டிமீட்டர், அப்புறம் வந்து வித்துக்காக ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோட வித்து வந்து சென்டரில் இருந்து ஒரு 85 சென்டிமீட்டர், இங்கிட்ட அதேமான 85 சென்டிமீட்டர். டூ 200 சென்டிமீட்டர் கொடுக்கலாம் டோட்டல் வித்து. ஸோ 100 and 100. டோட்டல் ஹைட்டு 170. ஸோ இப்போ போய்ட்டு க்ரியேட்டில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிறேன் சாலிடாக. ஸோ அதை எக்ஸ்ட்ரூஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். வாலில் இருந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு ஒரு போர்டு மான. ஓகேங்களா? பேக் வியூ போய்ட்டு அகைன் மறுபடியும் எக்ஸ்ட்ரூஷன் ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் செலக்ட் பண்ணிட்டு 1 சென்டிமீட்டர் ஆஃப்செட்டில் வச்சுட்டு பாட்டமில் ஒரு கேபினெட் மண்ணை செட் பண்ணலாம். ஸோ இடையில் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்கிறோம். தனித்தனி ட்ராயாக பிரிக்கிறோம். அகைன் எக்ஸ்ட்ரூஷன், ஒரு ஸ்ட்ரெயிட் பேனல் ஓகே கொடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ட்ரூஷனில் போய்ட்டு அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் தான், வாலில் இருந்து எவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக அந்த போர்டு எட்ஜில் இருந்துருக்கணும். ஸோ போர்டுக்காக எட்ஜுக்காக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. பேக் வியூ போய்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரூஷன் டாப்பில் வந்து ஒரு பேனல் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இதோட திக்னஸ் டாப்பில் வந்து 15 சென்டிமீட்டர் ஆஃப்செட்டு. இதோட திக்னஸ் வந்து 2 சென்டிமீட்டர். அகைன் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு
ஒரு 3 பேனல் செட் பண்ணிக்கிறோம். ட்ராக் பண்ணி இதோட சைஸு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி லாக் பண்ணிடலாம். ஓகே ஓகே கொடுத்துருங்க. ரெஃபரன்ஸ் லெவலில் போய்ட்டு அதோட எக்ஸ்ட்ரூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. போர்டிலேருந்து கரெக்டாக பாதி வரைக்கும் 15 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டிவி வந்து க்ரியேட் பண்ணணும். ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டிவியோட ஸ்டாண்டர்ட் சைஸு என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற நம்ம பண்ணிக்கணும். 32 இன்ச்சு நான் ஆஃப்செட். இந்த பேனல் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ஆஃப்செட்டு. இது அப்படியே செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் 1 சென்டிமீட்டர். அந்த டிவி பேனல் இருக்குங்களே, அது 1 to 1.5 மீட்டர் வந்து ஆஃப்செட் இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்ட்ரூஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் லெவலில் போய்ட்டு போர்டிலேருந்து எக்ஸ்ட்ரூஷன் 1 to 1.5 மீட்டர் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ நமக்கு டிவி மாதிரி நமக்கு தெரியுது. ரியலிஸ்டிக் பார்த்துக்குவோம். இப்போ வந்து எல்லா எக்ஸ்ட்ரூஷனுக்கும் வந்து மெட்டீரியல் வந்து செட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக வுட் மெட்டீரியல் தான். எந்த வுட் மெட்டீரியல்னாலும் கொடுத்துக்கலாம், அல்லது பிளாஸ்டிக் மெட்டீரியல் எதுனாலும் கொடுக்கலாம். பிரிட்ஜ் விட்டை தவிர்த்து வேறு ஏதாவது மெட்டீரியல் கொடுத்து பார்ப்போம். இது கொஞ்சம் ஓவராக இதாக இருக்குது. பிரிட்ஜ் விட்டே கொடுத்துடலாம். இது நல்லா இருக்குமா? இது நல்லா ப்ளர்ராக தெரியுது. போகிறேன் பிரிட்ஜ் விட்டே கொடுத்துடலாம். ஓகே, இந்த போர்டு மேலே செட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குமே வந்து பிரிட்ஜ் விட்டு கொடுத்துடலாம். இது வந்து அதோட பொசிஷன் வந்து நம்ம மாற்றலாம். இமேஜில் போய்ட்டு 90 டிகிரி செட் பண்ணணும். வெர்டிகலாக இல்லாமல் ஹரிஜாண்டலாக, அந்த ஸ்டைல் வந்து ஹரிஜாண்டலாக இருக்க மாட்டேன். இங்கே போய்ட்டு 90 டிகிரி அப்படியே ரொட்டேட் ஆகிரும். இப்போ பார்க்குறதுக்கு விசிபிளுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நம்மனா இந்த பேனலுமே வந்து வுட் மெட்டீரியல் பிரிட்ஜ் வுட்டு. மேக்ஸிமம் 1 மெட்டீரியல் 2 மெட்டீரியலுக்கு மேலே கொடுக்காதீங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். யூனிஃபார்மாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ டிவி மானை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு பிளாக் போர்டு மானை. பிளாக் கலரில் கிளாஸ் மானை கொடுக்கணும். அந்த டிவி மானிட்டர் அந்த இது ஸ்க்ரீன் மானை. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ண ரூமில் வந்து அப்படியே வந்து வாலில் போயிட்டு அந்த கர்சரை கொண்டு போனாலுமே நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு ரூம் ஆனால் வந்து க்ரியேட் பண்ணுவோம்.
ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வாலில் அன்கனெக்டட் ஹைட் வந்து level 2 முடிய செட் பண்ணிவிட்டு ரூம் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ போய்ட்டு காம்பனன்ட்ஸில் போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண அந்த டிவி யூனிட் வந்து செட் பண்ணலாம். இப்போ அடிஷ்னலாக காம்பனன்ட்ஸில் போய்ட்டு லைட்டு இன்டீரியர் லைட் ஏதாவது ஃப்ளோர் லேம்ப் ஏதாவது வைக்கலாம். ரோடு ஃபேமிலி போய்ட்டு ராக்ஸு லைட்டிங்கில் போய்ட்டு ஆர்கிடெக்சரில் இன்டர்னல் லைட்டு போய்ட்டு ஃப்ளோர் லேம்ப் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ளோர் லேம்ப் வந்து 2 சைடு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வெளிச்சத்துக்காக வந்து விண்டோ வந்து செட் பண்ணிக்கிறேன். அப்பதான் ரெண்டரிங் கொடுக்கும்போது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு டிவி யூனிட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் டிவி யூனிட் சீரிஸ் வந்து நிறையா பார்க்க போகிறோம். தொடர்ச்சியை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டினியூஸாக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா, நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கீழே வந்து ஒரு ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் சீலிங் வந்து ஸ்கெட்சு சீலிங் கொடுத்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இன்னர் சைடில் வந்து ஒரு சீலிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ.